நாம் ஒரு வேலையை தொடங்குகின்ற போது 25 நிமிட கால எல்லையை வரையறுத்து கொள்ளுங்கள். 25 நிமிட கால எல்லையை நாம் வரையறுக்கின்ற போது அந்த குறிப்பிட்ட கால எல்லைக்குள் மூளையானது ஒரு உத்வேகத்துடன் செயற்படுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. அந்த 25 நிமிடங்களின் பின்னர் 5 நிமிட ஓய்வு வழங்குகின்ற போது இது அடுத்த 25 நிமிடங்களுக்கு மூளையின் செயற்பாட்டினை சோர்வின்றி கொண்டு செல்வதற்கு உதவுகின்றது. இவ்வாறு 25 நிமிட கால எல்லைகள் முடிவடைந்த பிற்பாடு 15 தொடக்கம் 30 நிமிடங்கள் நாம் எடுக்கின்ற ஓய்வானது மூளையை தொடர்ச்சியான சோர்விலிருந்து பாதுகாக்கின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான நுட்ப முறைகளை தொடர்ச்சியாக வேலையில் ஈடுபடுபவர்கள் பயன்படுத்துகின்ற போது உள ரீதியான நெருக்கீடுகளின்றி அதிக நேரம் பணியாற்றக்கூடியதாக இருக்கும்.